கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து எல்லையில்லா நன்மைகளால் உங்களை நிரப்பி உங்களை மகிமைப்படுத்துவாராக. அவருடைய பிரசன்னம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிரப்புவதாக. அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தும் போது இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு மாறும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை எப்போதும் எவ்வேளையும் ஆராதனை அப்பாவுக்கே. எப்போதும் எவ்வேளையும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை எப்போதும் எவ்வேளையும் ஆராதனை அப்பாவுக்கே. எப்போதும் எவ்வேளையும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை. நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை நல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
ஏசப்பா ஆராதனை, ஏசப்பா ஏசப்பா ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, ஏசப்பா ஏசப்பா ஆராதனை, ஏசப்பா ஏசப்பா ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை, முழு ஆற்றலோடு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தை வழிபாடானது நம்மை உண்மையை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. உண்மை எல்லா காலங்களிலும் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது. நீதிமன்றங்களிலும் இன்னும் பிற இடங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளில் ஒன்று, எப்போதுமே இந்த உண்மையானது மறைக்கப்படுவதும் வாங்கப்படுவதும் கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் தெரிவதில்லை. உண்மைக்கு விலை மதிப்பில்லை என்பதும் அதனை மறைத்து வைக்க முடியாது என்பதும். உண்மையை உரக்கச் சொல்ல இன்றைக்கு நாவுகள் குறைவாக இருப்பதாலோ என்னவோ பொய்யும் புரட்டும் கட்டுக்கதைகளும் வேகமாக பரவுகின்றன அல்லது பரப்பிவிடப்படுகின்றன. இன்றைய நற்செய்தியில் கல்லறையை காவல் காத்தவர்களுக்கும் விலை கொடுக்கிறார்கள் அந்த யூதர்களும் அந்த மறைநூல் அறிஞர்களும் அந்த மூப்பர்களும். கடவுள் சொன்னதை போன்று அவர் உயிர்க்கவில்லை, அவருடைய உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று சொல்லி அதற்கு விலை பேசிய அவர்கள்தான் இயேசுவை காட்டிக் கொடுக்க வந்த யூதாசுக்கும் விலை கொடுத்தார்கள். நம்பிற்குரியவர்களே, நம்மில் பலரும் மறைக்க பார்க்கிறோம் அல்லது மறக்க பார்க்கிறோம். எப்படியாவது மறைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எவ்வளவோ விலை பேசி பார்க்கிறோம், உண்மை வெளியில் தெரிந்துவிடக் கூடாதென்று. மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே, உண்மைக்கு உயிரும் உயிர்ப்பும் உண்டு. எடுத்துக்காட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையிலுமே உயிர்த்தார், அவர் உண்மையிலுமே தன்னை வெளிக்காட்டினார், அவர் உண்மையிலுமே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்ம ஊர்ல பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா கத்தரிக்காய் முத்துனா கடைக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. எந்த காலத்திலையும் சரி நம்ம நினைக்கலாம், உண்மையை மறைச்சிட்டோம், உண்மை இனிமே வெளியில வராது, உண்மை யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மை நிச்சயமாக வெளியே வரும். உண்மைக்கு உயிரும் உயிர்ப்பும் உண்டு என்பதை உணர்ந்து தொடர்ந்து உண்மையின் வழியில் நாம் நடக்க அருள் வேண்டி இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாமா? மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன. எனக்கு பிரியமானவர்களே, தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர்? மேன்மை மிக்கவர். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை என்ன படுத்துவார்? தைரியமா சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இங்க இருக்கிற எல்லாரும் மேன்மைக்குரியவர்கள், எல்லாரும் மதிப்புக்குரியவர்கள். என் வாழ்க்கையில் நான் இப்படி கோலையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏழ்மையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிதாபமா கையேந்தி கடைசி வர மற்றவங்க கிட்ட நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு உறுதி எடுங்க. கடவுள் தாவீதை மேன்மை மிக்கவராய் வைத்திருந்தார். தாவீதோட வாழ்க்கை ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில முடியல. ஏன்னா ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதனாலதான் தாவீது அழகாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், வாசியுங்கள் 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிங்க. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11-12 வசனம் படிங்கம்மா.
ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. கைகளை தட்டுங்க பாப்போம். மேன்மை, உயர்வு, மாட்சி, வெற்றி எல்லாம் தேவனுடையது. அடுத்த வசனத்தை படிங்க. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. எல்லாம் ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கிற எல்லாம் தேவனே உம்முடையது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்ல நினைக்கிறீங்களோ அது எங்க இருக்கு? தெய்வத்திடத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் தெய்வத்திடத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை படிங்க. படிங்க. அடுத்த வசனம் 12வது வசனத்தை படிங்க. செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன, நீரே எல்லாவற்றையும் ஆள்பவர். ஒருவனை உயர்த்துவது ஒருவனை தாழ்த்துவது எல்லாம் உம்மிடம் இருக்கிறது. ஒருத்தரை உயர்த்துறது யாரு? ஒருத்தனை தாழ்த்துறது யாரு? ஒருத்தனை செல்வனாக்கவும் முடியும், பரம ஏழையாவும் மாற்ற முடியும், ஆரோக்கியமா வைக்க முடியும், மரண படுகுடியில் கொண்டு போய் போடவும் எல்லாம் வல்லவர் நம் தெய்வம். அதனாலதான் பாருங்க தாவீது சொல்றாரு, இந்த உயர்வு இந்த மேன்மை எல்லாம் யாருடையது? என்னுடையதல்ல, தேவன் நமக்கு தருவது. தேவன் எனக்கு தருவது. அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிமா. தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை குறிப்பேட்டிலும் பைபிள் சொல்லுகிறது. அவரை பற்றி உள்ள காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படி முடிச்சார் வாழ்க்கையை? மேன்மையாய் முடித்தார். அவர் உயர்வாக முடித்தார். அவர் ஆசீர்வாதத்தோடு முடித்தார். இன்னைக்கு இங்க இருக்கிற யாராவது கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு வந்திருக்கீங்களா? என் வாழ்க்கையில உயர்வு இல்லைன்னு வந்திருக்கீங்களா? என் பிள்ளைகளுக்கு எடுக்கிறதெல்லாம் தோல்வின்னு வந்திருக்கீங்களா? ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாம் நஷ்டப்பட்டு இழந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார்.